அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். வாய் திறந்து பேச வைத்த என் குருநாதர் வாரியார் சுவாமிகளையும் வணங்கி அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்மளுடைய ask.com தொடர்ந்து நிறைய ஆன்மீகத்தினுடைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம வரக்கூடிய 1/2/2026 தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை வெகு விமர்சையாக சூப்பராக நடக்கிறது. அதில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு தைப்பூசம். இந்த தைப்பூசம் அது ரொம்பவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய அருளோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, கந்த கடவுளை நம்மளுடைய சொந்த கடவுளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நம்ம முருகர் வழிபாடு நம்ம எப்போவுமே சொல்கிறோம், எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும், முருகரனுடைய அம்சத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் நம்ம 6 படை வீடுகளில் நம்ம வெகு விமர்சையாக இந்த நடக்கக்கூடிய இந்த தைப்பூச திருவிழாவில் பழனி முதன்மை பெற்றதாக இருக்கும். நீங்கள் 6 படையிலேயே பழனி முருகன் கோவிலில் தான் இந்த தைப்பூசத்தினுடைய சிறப்பு வெகு விமர்சையாக நடக்கக்கூடியது. அந்த பழனி தண்டாயுதபாணி, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பார்க்கணும். பூசம் நட்சத்திரம் அப்படின்னாலே பாலமுருகன் சொல்லக்கூடிய குழந்தையினுடைய ரூபமாக இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செய்யக்கூடியது தான் அன்றைய தினத்தில் சிறப்பு. நம்ம முதல்ல நம்ம முருகனுடைய வழிபாடில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செஞ்சால் என்னெல்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். கல்வி ஞானத்தில் குழந்தைங்கள்ட்ட குறைபாடு இருக்குது, இல்லை உங்கள் குழந்தைக்கு ஏதாவது எந்த வீட்லேயும் எந்த ஒரு குறைபாடும் இருக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு ஒருவேளை ஏதாவது குறைபாடு, பேச்சு வராமல் இருக்குது, கைகால் வராமல் இருக்குது, நடக்க முடியாமல் இருக்குது, ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய பாலமுருகர், வள்ளி தெய்வானை இல்லாமல் தனியாக குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இந்த குழந்தை வரம் கிடைக்கும், குறைபாடுகள் சரியாகும். அதேமாதிரி கல்வி ஞானத்தில் அந்த குழந்தைகள் பெரிய அளவில் பேரு புகழும் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாலமுருகரை வழிபாடு செய்யும் போது அந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அமர்ந்த கோலத்தில் இருப்பார். நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுகுமலை, இந்த மாதிரி நிறைய இடங்களில் முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். அந்த மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருக்கிற முருகரை நம்ம வழிபாடு செஞ்சால் என்ன கிடைக்கும், இழந்த பதவியை மீண்டும் வாங்கிடலாம். அதேமாரி நமக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருக்குது, ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, மரியாதை கிடைக்கல நினைப்பாங்க. அவங்கெல்லாம் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதேமாரி மன அமைதி, நம்ம எவ்வளவு தான் நம்ம தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. அது கிடைக்கும்னாலும் நீங்கள் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். அதேமாரி குடைவாசல் முருகர்னு சொல்லுவாங்க, மலையில் குடைஞ்சி இருக்கக்கூடிய முருகர். நம்ம வள்ளியூர், நம்ம நாகர்கோவில் போகிற வழியில் வள்ளியூரில் குடைவாசல் வள்ளியூர் முருகராக தான் இருப்பார். இதேமாதிரி நிறைய இடங்களில் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு அங்கங்கே ஒன்று சொல்கிறேன். இதேமாதிரி உங்கள் ஊரில் குடைவாசல் மலையில் குடைஞ்சி இருப்பார். அப்படி இங்கே திருநெல்வேலியில் குறுக்குத்துறை முருகர் அதே மாதிரி தான் குடைவாசலில் தான் இருப்பார். இது மாதிரி குடைவாசலில் குடைஞ்சி இருக்கக்கூடிய அந்த முருகரை நம்ம வழிபாடு செய்யும் போது நிரந்தர இடம் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருப்போம், இல்லை ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கோம், நமக்குன்னு ஒரு நிரந்தர இடம் வேணும்னா அந்த மாதிரி முருகரை வழிபாடு செய்யலாம். வீடு இல்லாதவங்க வழிபாடு செய்யுங்க, கடன் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். மெயினான விஷயம் அதான். அந்த குடைவாசல் முருகரை கும்பிட்டோம்னா நமக்கு கடன் இருக்காது. அதேமாதிரி வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயரக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும். அதேமாதிரி எதிரிகள் தொல்லை, கண் திருஷ்டி, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு விஷயம் ஆரம்பிக்க நினைக்கிறேன், கண்டு போட்டாங்க, கண் திருஷ்டி ஆகி போச்சுமாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த முருகர் கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தி செஞ்சு கொடுப்பார். அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு முருகர், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகர், திருப்பரங்குன்றம் முருகன், இந்த மாதிரி எல்லா கோவில்லையும் சேர்ந்து இருப்பார். இந்த வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகரை பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை நீங்கும். யாருக்கெல்லாம் திருமணம் நடக்காமல் 90s கிட்ஸு 80s கிட்ஸ் யாராக இருந்தாலும் திருமணம் நடக்கலை, எனக்கு இப்படி ஒரு சோதனை இருக்குது முருகா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம இந்த முருகரை தான் போய் கும்பிடணும். ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலாக முருகர் எல்லா பக்கமும் இருந்தாலும் ஏன் இப்படி ஒவ்வொரு ரூபத்தில் நம்ம இப்போ கும்பிட சொல்கிறோம்னா, நமக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வேணும்னா மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகணும், இன்ஜினியரிங் காலேஜுக்கு சீட்டு வேணும்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் போகணும். அதேமாரி முருகர் எந்த அம்சத்தில் இருக்கார், அந்த கோவில் என்ன அம்சத்தில் இருக்கோ அதுக்கான தெய்வத்தை நம்ம போய் கும்பிட்டா தான் நமக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். அதனால் திருமணம் நடக்காதவங்க இந்த மாதிரி வள்ளி தெய்வானையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய முருகரை போய் கும்பிடுங்க, நிச்சயமாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி பிரிந்தவர்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு திருமணம், பிரிஞ்சவங்க திரும்பவும் இணையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதேமாதிரி 2வது திருமணம் ஆகி எனக்கு எதுவுமே நடக்காமல் இருக்குது, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், நாங்கள் இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டோம், வேறு வழி இல்லைன்னு
நம்ம இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதே மாதிரி முருகனுடைய அம்சம் ஏகப்பட்டதில் நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு 4 விஷயத்தை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இது நீங்கள் தொடர்ந்து நம்ம தைப்பூசத்தில் இந்த மாதிரி முருகரை போய் நம்ம தைப்பூசத்தில் நமக்கு என்ன முருகர் அம்சம் வேணுமோ அதை போய் கும்பிடக்கூடியது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய நாளில் சூரியன் இருக்கக்கூடிய நாள்னு சொன்னேன். இப்போ தை மாதம் சூரிய ஓலை ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும். நீங்கள் கேட்கக்கூடிய வேண்டுதலை திருப்பியும் உடனே கிடைக்கக்கூடிய அம்சத்தில் இருக்கும். அதுக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி நேரத்தில் நம்ம முருகரை கும்பிடக்கூடியது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தைப்பூசத்தன்னைக்கு காலையில் 6:02 7:02 வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நேரம். நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதோ வேலையை தொடங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் ஆரம்பிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாரி மதியம் 1:05 2:05 வரைக்கும் இந்த 2 நேரமும் சூரிய ஒளையில் தை மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய தைப்பூசத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அனைவரும் இந்த தைப்பூசத்தை சிறப்பாக முருகன் ஆலயத்தில் போய் சென்று வழிபாடு செய்வோம், வளமான வாழ்வை பெறுவோம். மீண்டும் ஒரு ஆன்மீக நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். புலரும் நாளைய பொழுது உங்களுக்கு வலதுகரமாய் அதிர்ஷ்டகரமாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்து வாய் திறந்து உயர்ச வைத்த வாரியார் சுவாமிகளையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரும்ப